7th Unit 2 Universe under Space Part 1 Video Introduction. நம்மளுடைய யூனிவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சம் அப்படிங்கிறது கேலக்ஸஸ்னாலையும் பிளானட்ஸு, ஸ்டார்ஸு, மெட்டராய்ட்ஸு, சேட்டலைட், அப்புறம் அதர் ஃபார்ம் ஆஃப் அதாவது மேட்டர் அண்டு எனர்ஜியால் மேடப் ஆனது. நம்மளோட வேர்ல்டு அப்படிங்கிறதே ரொம்ப ஒண்டரானது, அதாவது வியப்பூட்ட விதமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சோலார் சிஸ்டத்தில். அதெல்லாம் பற்றி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஜியோசென்ட்ரிக் தியரி, அதாவது புவி மைய கோட்பாடு. இந்த புவி மைய கோட்பாடு அப்படிங்கிறத ஜியோசென்ட்ரிக் மாடல்னும் ஜியோசென்ட்ரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த யூனிவர்ஸில் ஸ்பெரிக்கலாகவும் ஸ்பின்னிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய எர்த், அதாவது புவி அப்படிங்கிறது கோள வடிவிலும் சுழலக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய இந்த எர்த் அப்படிங்கிறது at the center and the sun, moon, star and planets all orbit the earth emerged in various cultures. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எர்த் அப்படிங்கிறது ஸ்பெரிக்கல் ஷேப்லேயும் ஸ்பின்னிங்கும் ஆகிட்டுருக்கு. அதை சுற்றி சன், மூன், ஸ்டார் அண்டு பிளானட்ஸ் அப்புறம் ஆர்பிட்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ரிவால்வ் ஆகி வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் புவி மைய கோட்பாடு. இதில் கிரீஸ் நாட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, க்ரீக் ஃபிலாசபரான பிளேட்டோவும் அவருடைய சீடரான அரிஸ்டாட்டிலும் சிக்ஸ்த்து செஞ்சுரியில் பிசியில் இந்த மாடலை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரோமன் மேத்தமெட்டிஷனை சேர்ந்த தலாமி அப்படிங்கிறவரும் செகண்ட் செஞ்சுரியில் இதே கான்செப்டில் தான் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரியபட்டியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வானியல் பற்றின நூலில் அஸ்ட்ரானமியை பற்றி இருக்கக்கூடிய அந்த புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரியப்பட்டாவும் இதே சிமிலர் மாடலை தான் அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எப்படி மூன் எக்ஸிபிட் ஆகுது டிஃப்ரெண்ட் ஸ்பேஸில் அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் மூன், அடுத்தது அதாவது நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அமாவாசை, பௌர்ணமின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். when the moon is positioned between the earth and sun. இப்போ மூன் அப்படிங்கிறது எர்த்துக்கும் சன்னுக்கும் இடையில ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அப்போ the illuminated part of moon is away from the earth. அப்போ இந்த மூனோடைய ஒளிரும் பகுதி இருக்கு இல்லையா, லூமினேட் ஆகக்கூடிய அந்த பார்ட்டு எர்த்துக்கு எங்கே இருக்கும்னு பார்த்தோம்னா தொலைவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அவே ஃப்ரம் த எர்த்து. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா, we cannot see any part of illuminated side of the moon. மூனோட illuminated பார்ட்டை நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்கறதுக்கு முடியாது. ஸோ ஒன்லி டார்க் சைட் ஆஃப் த மூன் மட்டும்தான் எர்த்தை நோக்கி இருக்கிறதுனால அப்போ அதனுடைய மூனோட பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டார்க்காக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தோம்னா நியூ மூன் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதே மூன் இருக்கு இல்லையா, நவ் லுக் அட் த மூன் வென் இட் இஸ் பிஹைண்ட் த எர்த்து. அதாவது பூமி இருக்கு இல்லையா, எர்த்துக்கு பின்னால் பிஹைண்டில் மூன் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா, now the position of moon illuminated by sun, it is totally towards the earth. இப்போ அதில் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, மூனோட லூமினேட்டட் இருக்கு இல்லையா, அதாவது சன்னு மூலயமா பட்டு லூமினேட் ஆகக்கூடிய அந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, அது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலி டுவர்ட்ஸ் த எர்த்து, எர்த்தை நோக்கி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் மீன்ஸ் த மூன் வில் அப்பியர் டு பி ரவுண்ட் இன் த ஸ்கை. அப்போ நம்ம பார்க்குறப்பது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸ்கையில் இந்த மூன் அப்படிங்கிறது ரவுண்டாக ஃபுல்லாக அப்பியர் ஆகிருக்கு. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தோம்னா ஃபுல் மூன் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிசைக்கிள்ஸ். அந்த எபிசைக்கிள்ஸ் அப்படின்னா என்னென்னா நீள்வட்டங்கள். அதாவது சிம்பிள் ஜியோசென்ட்ரிக் மாடலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேர் பிளானட் கோ அரவுண்ட் த எர்த். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, அதாவது புவி மைய கோட்பாடுன்னு சொல்லக்கூடிய ஜியோசென்ட்ரிக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எர்த்து தான் சென்டர், அதை சுற்றி மற்றது எல்லாமே ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகி வருதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, வேர் பிளானட் கோ அரவுண்ட் த எர்த் குட் நாட் எக்ஸ்பிளைன் எனி த
why the brightness of planet changed and why they reversed the direction. அந்த சிம்பிள் ஜியோசென்ட்ரிக் மாடலில் என்னத்தை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா ஏன் வந்து பிளானட்ஸ் வந்து பிரைட்னஸாக இருக்குது, ஏன் வந்து பிளானட்ஸ் வந்து அப்பப்போ அதனுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது, ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட்டும் வெஸ்ட் டு ஈஸ்ட்டுன்னு டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது இல்லையா, அது ஏன் அப்படி சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை அந்த தியரியில் அந்த மாடலில். சேஞ்ச் இன் பிரைட்னஸ் அண்டு ரெட்ரோகிரேட் மோஷன், அதாவது ரெட்ரோகிரேட் மோஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா பின்னோக்கி இயக்கம்னு தமிழில் சொல்லுவாங்க, பிற்போக்கு இயக்கம்னு. அதாவது ஃபஸ்ட்டு இப்போ ஈஸ்ட்டு பக்கம் போதுன்னு வச்சிங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட்டு இருக்குது அப்படின்னா அது வெஸ்ட் டு ஈஸ்ட் அந்த மாதிரி டைரக்ஷனை மாற்றுறது, அதுக்கு தான் ரெட்ரோகிரேட் மோஷன்னு பேர். ஸோ இது ஏன் பிரைட்னஸில் சேஞ்சஸ் இருக்குது, ஏன் அதனுடைய மோஷனில் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தோம்னா அசியூம்டு தட் த பிளானட் வேர் அட் த சேம் டிஸ்டன்ட் அட் ஆல் த டைம் ஃப்ரம் த எர்த்துலேருந்து இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த மூணும் ஸ்டார்ஸோ பிளானட் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலும் ஏன் அதில் பிரைட்னஸில் சேஞ்சஸ் ஆகுது, ஏன் அதனோட மோஷனில் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணலை, எக்ஸ்பிளைன் பண்ணலை. So to explain the puzzling phenomena, astronomer in early time proposed a change in simple geocentric model. அப்போ இதில் அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த சிம்பிள் ஜியோசென்ட்ரிக் மாடல் இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ணாங்கன்னா சில சேஞ்சஸை ஆட் பண்ணாங்க. அந்த சேஞ்சஸுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிசைக்கிள் மாடல், அதாவது நீள்வட்ட மாதிரி அப்படின்னு பேர் வச்சாங்க. என்னன்னு புரியுதா? ஜியோசென்ட்ரிக் மாடலில் சம் சேஞ்சஸை ஏற்படுத்தினாங்க அதுக்கப்புறம் வந்த அஸ்ட்ரானமர், ஓகேவா. அப்போ அந்த மாடலுக்கு என்ன பேர் வந்ததுன்னு பார்த்தோம்னா எபிசைக்கிள் மாடல்னு பேர். ஆல்தோ த மாடல் எக்ஸ்பிளைன்ட் மெனி ஃபினோமினா வேர் த நம்பர் ஆஃப் மிஸ்மேச்சஸ். எப்படி இருந்தாலும் அந்த மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணலை. என்னத்துலன்னு பார்த்தோம்னா அதில் நிறையா மிஸ்மேட்சஸ்லாம் பொருந்தாத சில கோட்பாடுகள்லாம் அதில் வந்து இருந்தது. ஸோ இந்த மாடல் அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா ரொம்ப சிக்கலானதாக இருந்தது. அரைவல் ஆஃப் டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப் அப்படிங்கிறது எப்படி அரைவல் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெலஸ்கோப் அப்படிங்கிறத யார் இன்வென்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா ஹான்ஸ் லெப்ரஸி அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இன்வென்டட் பண்ணாங்க. ஆனால் கலீலியோ தான் அதை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க, ஓகேவா. ஃபஸ்ட்டு டைமாக அவர் தான் யூஸ் பண்ணார். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கையில் ஸ்டடி பண்ணுறதுக்காக. இந்த டெலஸ்கோப் மூலயமா அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்னா யூனிவர்ஸில் எல்லா விதமான எதெல்லாம் நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியாதோ அவை எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்னா பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணாங்க. நம்ம வெற்று கண்ணால் பார்க்கக்கூடியதும் கூட இன்னும் நல்லா பார்க்குறதுக்கு இந்த டெலஸ்கோப் அப்படிங்கிறது யூஸ் ஆச்சு. ஸோ வித் ஹிஸ் சிம்பிள் டெலஸ்கோப் மேட்சிங் டாய் டெலஸ்கோப் ஆஃப் டுடே. அப்போ ஆரம்பத்தில் அந்த கலீலியோ யூஸ் பண்ண அந்த டெலஸ்கோப் இருக்கு இல்லையா, அது இப்போ நம்ம எதோட மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ குழந்தைங்க விளையாடக்கூடிய டாயாக இருக்கக்கூடிய டெலஸ்கோப்புக்கு ஈக்குவலானது தான். ஏன்னா அந்தளவுக்கு அதில் டெவலப்மெண்ட் எதுவும் இல்லை. அப்படி இருந்துமே அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்க்குறோம் இல்லையா, அது எப்படி எதெல்லாம் அவங்க வந்து அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா மவுண்டைன்ஸ் அந்த மூணில் இருக்கக்கூடிய மலைகளையும் ஸ்மால் டிம் ஸ்டார்ஸையும், அதாவது நம்மளுடைய நேக்டாய்க்கு தெரியாமல் இருக்கக்கூடிய வெறுங்கண்களால் பார்க்க முடியாமல் இருக்கக்கூடிய ஸ்மாலாக இருக்கக்கூடிய டிம் ஸ்டார்ஸு, அடுத்தது சன் ஸ்பாட்ஸ் ஆஃப் த ஃபேஸ் ஆஃப் சன், அதில் இருக்கக்கூடிய சன் ஸ்பாட்ஸ் எல்லாமே அந்த டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி அவங்க அப்சர்வ் பண்ணாங்க. So we have able to demonstrate that the Milky Way and has a bright patch in the sky is nothing but thousands of stars bundled together. இப்போ அதுமாரி பார்க்குறது மூலயமா தான் அந்த டெலஸ்கோப் மூலயமா பார்த்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா மில்கி வே அப்படின்னு சொல்லக்கூடியதுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸு தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்கிறது, மினுமினுப்பாகிறது, அதுதான் மில்கி வே பால்வெளி அப்படிங்கிறத சொன்னாங்க. Jupiter had moons going around it and Saturn had mesmerized appendages which we now known as rings. அதில் தான் அவர் என்ன சொன்னார்னா வியாழனை சுற்றி ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய வியாழனை சுற்றி துணைக்கோள்கள் இருக்குது, அதேமாரி சாட்டர்ன் சொல்லக்கூடிய சனி கிரகத்தினை சுற்றி வளையம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ரிங்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது எல்லாமே அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா அப்சர்வ் பண்ணாங்க.
ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்டார்லிங் அப்சர்வேஷன் என்ன சொல்லலாம் அவர் கண்டுபிடிச்சதுலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு டெலஸ்கோபிக் அப்சர்வேஷன் ஆஃப் வீனஸ். வெள்ளி பற்றி, வீனஸ்னால் வெள்ளி கிரகத்தை பற்றி அவர் அப்சர்வ் பண்ணது தான் அதில் முக்கியமான ஒன்றா நம்ம சொல்கிறாங்க. திஸ் கன்விக்டட் ஹிம் டு அக்செப்ட் த தியரி ஆஃப் பாலிஷ் அஸ்ட்ரானமர் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் தட் இட் இஸ் நாட் சன், planet and star that go around earth but the earth and other planet that go around the sun. heliocentric theory. இவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் அப்படிங்கிறவங்க சன்னு, பிளானட்டு அண்டு ஸ்டார்ஸ் இது எல்லாம் எர்த்தை வந்து சுற்றி வரல, எர்த்து அண்ட் அதர் பிளானட்ஸ் இது எல்லாமே சன்னை தான் சென்டராக வச்சு அரௌண்ட் ஆகி வந்தது அப்படிங்கிறத சொன்னாங்க. அந்த தியரிக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ஹீலியோசென்ட்ரிக் தியரி அப்படின்னு பேர். சூரிய மைய மாதிரி கோட்பாடு. ஹீலியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய எபிசைக்கிள் மாடல் இருந்துச்சு இல்லையா, அதில் நிறைய என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டிஸாக்டிஃபைடு இருந்தது, அதாவது மெஸ்ஸியாக இருந்தது, சிக்கலாக இருந்தது, கரடுமுரடாக இருந்தது. ஆனால் இந்த நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாடலை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா என்னென்னா சன்னு தான் சென்டராக ப்ரெசண்ட் ஆகிருக்கும், அதை சுற்றி தான் ஆல் பிளானட்ஸ் அதாவது இன்க்ளூடிங் எர்த்து கொண்டு சுற்றி வருது அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த மாடலுக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீலியோசென்ட்ரிக் மாடல், சூரிய மைய மாதிரி கோட்பாடு, சூரிய மைய மாதிரி அப்படின்னு பேர். ஓகேவா? இதுக்கு